ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரவேஷிக்கால ஃபஸ்ட் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரவேஷிக்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா லெசனுமே கலந்து கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யசோதரா யாருன்னு கேட்டிருக்காங்க. யசோதரா சித்தார்த்தோட மனைவி. யசோதரா சித்தார்த்துக்கே பத்னி. जिसने उपनया त्याग इस भक्तियों में தாத்பர்யம் என்னன்னு கேட்டுக்காங்க. அதாவது சித்தார்த் வந்து யசோதரா கல்யாணம் பண்ணாரு இல்லையா, அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு போயிடுறாரு. அதுதான் सिद्धार्थ ने यशोधरा के साथ विवाह करके उसके अपनाया. अब आजनक उसे त्याग कर चल गए, விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் अभी ना होगा मेरे अंत कविता के रचिता कौन है? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். सूर्यकांत चित्रपटी निराला. अभी ना होगा मेरा अंत कविता का रक्षिता. नेक्स्ट क्वेश्चन फोर्थ वन பார்த்தீங்கன்னா, अभी ना होगा मेरा अंत कविता में तंत्रलास के लालसा का अर्थ है. அதாவது தந்தர்லாஸ் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதா சோத்தே ரகனைக்கு அலாசி ரகனைக்கு இச்சா, அதாவது எப்பவுமே சோம்பேறித்தனமாக இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது தான் தந்தர்லாஸ்கே லால்சா ககுதே ஹே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா यशोधरा कौन है? जिसने के अपनाया था त्याग इस भक्तियों के तात्पर्य என்னன்னு கேட்டிருக்காங்க. अभी ना होगा मेरे अंत कविता की रचिता कौन. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபினா ஹோகேகே மேரா அந்த கவிதாக்கே தந்தர்லாஸ், அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதா சோத்தே ரகனே அலாசி ரகனேக்கே இச்சா, தூங்குறதுலேயும் சோம்பேத்தனமாக இருக்கிறதுலேயே ஆசையாக இருக்கிறது. अकनित लघुदीप उदाहरण के किसको सूचित करते हैं? अकनित लघुदीप एक उदाहरण के अंकिया के वीर लोग, அதாவது மாவீரர்களை பற்றி. கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ பேர் இருக்காங்க ஊரில் இருக்கிறவங்க, அவங்கள பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது. அப்போ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, वीर लोगों के महिमा के लिए कवि किन किन की साक्षी मनाते हैं. அதாவது அந்த வீரர்களை பற்றி நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் நிறையா பேர் மாவீரர்கள் இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சூரியன், சந்திரன், பூமி, விண்வெளி இதெல்லாம் தான். சரிங்களா? வீர் கலோகோங்கே மகிமா கேலியே கவி சூர்யா சந்திரா பூகோல் இந்த இவங்களை அதி சாட்சியாக சொல்கிறாரு. நாராயண் தேவ் கே கியா சோச்தே கேலியே ககதே ஹே. என்ன நினைவு நமக்கு கிட்ட இருக்கணும், இருக்கணும்னா, ஏக் தேஷா மேரா அப்னா, இது என்னுடைய நாடு, நம்முடைய நாடு. ஐசே மண்ணின் சோச்சினே கே கவி நாராயண் தேவ் கவிதை ஹே. அவர் வந்து மனசுல இப்போ இது என்னுடைய நாடுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும்ங்கிறத சொல்றாரு. பார்த்தீங்கன்னா இந்த 7 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது எல்லா லெசன்லேருந்தும் மிக்ஸ் ஆகி வரனாலும் நீங்கள் இந்த 7 ஃபுல்லாக படிக்கணும். இனி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோமில் 10 மார்க் எடுக்கிறதுக்கு 5 கொஸ்டின் எழுதணும். இந்த 5 கொஸ்டினில் நமக்கு வந்து இப்போ 7 சொல்லியிருக்கேன். இந்த 7மே ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, हमें किसके बचकर चलने का आदेश அமிர்த் புத்திரக்கா தியா கயா ஹை. ஒரு நல்ல இதாக இருக்கிறதுக்கு என்ன அமிர்த் புத்திரா இருக்கணும்னா என்ன பண்ணுங்கிறத தான் கேட்குறாரு இந்த கேள்வி. அவர் என்ன சொல்கிறோன்னா, சுயநல பிரச்சனைகளில் சுயநலமாக இல்லாமல் இருக்கிறதே வந்து அமிர்த் புத்திரன். ஸ்வார்த் கேலி அந்த இதில் இருக்கிறது விலகி இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாரு. 9th ஒன் பார்த்தீங்கன்னா, நாராயணன் தேவ்கே நேதா லோகோங்கே லக்ஷணம், அதாவது லீடர்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. நாராயண தேவன் தீர், உதார், தியாகி, தபஸ்வி, தான்வீர், சத் சரித்தர், அதி தினேதாக்கா லோகோம். லீடர் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி, எப்படி அவங்களோட குணங்களை பற்றி அவர் சொல்கிறாரு. தாராள குணம், பொறுமை, இதெல்லாம் தியாகம், இதெல்லாம் வந்து ஒரு லீடராக இருக்கிறவருக்கு நேதாக்கு இருக்கணும். பாரத் முக்கிய கௌரவ பால் கியாஹே, நம்ம பாரதத்தோட கௌரவங்கிறது என்னன்னா ஹிமாலயா. பாரத பூமியின் பெருமை
என்னன்னு கேட்டிங்கன்னா பால் நெற்றி. அது வந்து நமக்கு இதுதான் பாரத் பூமிக்கா கௌரவ் பால் ஹிமாலயான்னு எழுதினீங்கனாலே போதும். பந்த் ஜி கிஸ்கோ அபரிச்சித் கப்தே ஹே, பந்த் ஜி ராஷ்டிர துவஜ் கே அபரிஜித் கப்தே ஹே. அதாவது பந்த்ஜி எது வந்து முடியாது, எதை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றாருங்கிறத கேட்டேன். நம்ம கொடியை, சரிங்களா, ராஷ்டிரிய தேசிய கொடியை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் நிழல் எங்கிருந்து வருது? பேட்கி ஷகாவும் கே சே ஷாஹா ஆயி, மரத்துல இருந்து தான் நமக்கு நிழல் கிடைக்குது. அப்புறம் கவி இவர் மக்கள்லால் சதுர்வேதி சிடியாம் கா வர்ண் கைசே கருத்தே, அவர் பறவைகளை எப்படி வர்ணிக்கிறார்? அவங்க எல்லாம் பறவை இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, பறவைகள்ல எப்படி வர்ணிக்கிறார்னா, பறவைகள்லாம் ஒரு கயிறில் கட்டின மாதிரி நிறைய சில டைம் பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸும் ஒரு 10-20 பேர்ட்ஸ் ஒன்றா ஒரே லைனாக ஃபார்ம் பண்ணி போகும். அப்போ அதை பார்க்குறதுக்கு வந்து அது எல்லாமே ஒரே கயிறில் கட்டி விட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் மக்கள்லால் சதுர்வேதி மலர்களை, அதாவது ஃப்ளவர்ஸை எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மக்கள்லால் சதுர்வேதி ஜிக்கோ பகட்னா இது ஹில்ஸ், மலை தேவதாக்கு சட்னே கோ அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் இருக்கேன். पीले पत्तों के उपवन के किसी से स्वराहता, पीले पत्तों के उपवन के अपने रसना அந்த தண்ணி, மஞ்சள் நிற நீரால அந்த உப்புவன கார்டனை அலங்கியிருக்குது. पीले पत्तों ने अपने को कैसे पाला था, ஜமீன் में கட்டி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மஞ்சள் நில மலர்கள்ல எப்படி இருக்குன்னா, அந்த நந்தவன் உப்பவனை எப்படி அலங்கரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலர் அந்த தண்ணி ரஸ்னா அந்த பழுத்த இலைகள் வந்து அந்த பூமியில புதைந்துள்ள வேர்கள இருந்து அந்த தண்ணியை எடுத்து உறிஞ்சி திருப்பி வந்து அது தங்களை வளர்க்கறதுக்கு திருப்பி அந்த பூமியிலே விழுந்து வளருதுங்கிற மாதிரி ஒரு மீனிங் அது. சரிங்களா, இப்போ இதில் ஒரு 14 கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த 14 கொஸ்டினும் உங்கள் முன்னாடி இருக்கிற டோட்டலாக 16 கொஸ்டின். இந்த 16 கொஸ்டினுமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து எனி 5 எழுதலாம். எனி 5 எழுதும்போது 10 மார்க்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன இது இம்பார்ட்டன்ட்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, जीव का प्रतोप में पशी का संकुल क्या है? जीव का प्रतोप के पशी का संकुल शुभ कीर्ति அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். अमन की दुनिया के आंसर क्या कोशिश है? अमन की दुनिया में आंसर के कोशिश नहीं, कामयाब नहीं होती है. हजारों नदियां का काम करती है. 1000 நதிகள் எங்கே விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத பூமியில், பாரத் மடியில் हजारों नदियां खिलाती है. मजहब क्या सिखाते हैं? मजहब सबको मिलकर रहने के शिक्षाएं देते हैं. अப்புறம் கைபி आसमी के अनुसार के कौन मौसम रोज नहीं आता. வெற்றி के लिए ज्ञान के देव का சார் ரோஜ் நகி ஆத்தா. எதுவுமே வெற்றி இது எல்லாமே டெய்லியே நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட். டோட்டலாக இதில் வந்து நீங்கள் ஒரு 21 கொஸ்டின் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 15 கொஸ்டினாவது நீங்கள் சாய்ஸ் இல்லாமல் நல்லா மெமரி பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுத முடியும். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, रोमन नंबर 2 किसी एक कवि का परिचय दीजिएला. மக்கள்லால் சதுர்வேதி இருக்குது, அப்புறம் மைத்திலி சரண் குப்தா, இது எல்லாமே இருக்குது. இப்போ இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு குறைஞ்சது அவங்க பற்றி ஒரு இந்த அளவுக்கு பேராகிராஃப் ரைட்டிங்ஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைத்திலி சரண் குப்தா, சூரியகாந்த் சித்திரப்பட்டி வீரெல்லாம், அப்புறம் கைபி ஆஸ்மி. எஸ்ஏல எடுத்துட்டிங்கன்னா 3rd ரோமனில் யசோதரா கா விழா இருக்குது. இந்த எஸ்ஏ நீங்கள் படித்தாகணும். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லுங்கள். அதுக்கப்புறம் कलम आजून की जय बोल அந்த எஸ்ஏ. அப்புறம் பாரத் கீத். ரோமன் நம்பர் 4ல் பார்த்துட்டிங்கன்னா
ERC संदर्भ मध्यश का संदर्भ साहित्य எழுதுறது சந்தர்ப்பம் என்ன பாவர்த்த எழுதுறது இது வந்து அபினா ஹோகே மேரா அந்த் கவிதா சே அந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரீட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி கொஞ்சம் பார்க்கலாம் நாளைக்கு சரி ரோமன் நம்பர் 5லையும் நமக்கு வந்து சந்தர்ப்பம் தான் இருக்குது லெசனோடது இதெல்லாம் இருக்குது இதில் இது இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மட்டும் படிங்க 6th ரோமன் வந்து மெமரி போயமில் ஃபர்ஸ்ட் 3 அப்புறம் 7th ரோமன் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இருக்குது துக்காந்தர் நீக்கிறக்கா तीन बच्चे एसे लसनोட एसे இந்த क्वेश्चन அப்புறம் छोटा जादूगर இந்த 10th ரோமன் இது இம்பார்ட்டன்ட் அப்புறம் இது அதெல்லாம் தான் அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்து படிச்சிருங்க ஃபஸ்ட்டு நல்ல மார்க்குக்கு படிச்சிருங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்